அஸ்வின், கரியர் கைடன்ஸ் எக்ஸ்பர்ட். இந்தியாவில் இருக்கக்கூடிய தலை சிறந்த பொறியியல் கல்லூரிகளுக்கு செல்வதற்கு ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் ஜேஇஇ அப்படிங்கிற என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு விகரஸா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் சரி, அல்லது இனிமேல் தான் நாங்கள் ஜேஇக்கு ப்ரிப்பேர் பண்ண போறோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய மாணவர்களுக்கும் சரி, இந்த வீடியோவில் நிறைய விஷயங்கள் காத்திருக்கிறது. ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனை பத்தி 360 டிகிரி 100% முழுசா தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது மிக மிக முக்கியம். இது மாணவர்களுக்கு மட்டுமல்ல, பெற்றோர்களுக்கும் பொருந்தும் என்பதால் ஜேஇஇ அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, உங்களுக்கு புரியக்கூடிய மொழியில் நான் சொல்ல வேண்டும் என்றால் இது 2 வகைப்படும். ஒன்னு ஜேஇஇ மெயின்ஸ், இன்னொன்னு ஜேஇஇ அட்வான்ஸ்ட். இந்த ரெண்டுக்கும் ஏதாச்சும் ஒற்றுமை இருக்கா சார் அப்படின்னா ஒரே ஒரு ஒற்றுமை தான் இருக்கு. நிறைய டிஃபரன்சஸ் இருக்கு. அந்த ஒரு ஒற்றுமை என்ன அப்படின்னா, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமேட்டிக்ஸ் அப்படிங்கிற இந்த 3 சப்ஜெக்ட்ல இருந்து தான் கேள்விகள் கேட்கப்படும். அப்போ சிலபஸ் தான் ரெண்டுக்கும் காமன். மற்றபடி நிறைய கீ டிஃபரன்சஸ் இருக்கு. அந்த கீ டிஃபரன்சஸை ஒன்னா பார்க்க போறோம். தவறாம கட்டாயம் ஃபுல்லா பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் கட்டாயம் ஷேர் பண்ணி வைங்க, அவர்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுவும் நாம எப்படியாச்சும் தலை சிறந்த கல்லூரிகளுக்கு சென்று விட வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு படிப்பவர்களுக்கு இந்த வீடியோ கட்டாயமாக உதவும் என்று நான் நினைக்கிறேன். ரைட், ஜேஇஇ மெயின்ஸ், ஜேஇஇ அட்வான்ஸ்ட். ஜேஇஇ மெயின்ஸ் அப்படிங்கிற என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனை நீங்க எழுதினாதான் ஜேஇஇ அட்வான்ஸ்டுக்கு உங்களைய ப்ரமோட் பண்ணி விடுவாங்க. ரைட், அப்போ ஜேஇஇ மெயின்ஸ் மட்டும் நான் எழுதிக்கலாமா? கட்டாயம் எழுதிக்கலாம். அட்வான்ஸ்டு கம்பல்சரியா எழுதணும்னு ஏதாச்சும் ரூல்ஸ் இருக்கா சார்? அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. நான் ஜேஇஇ மெயின்ஸ் எழுதாம ஸ்ட்ரைட்டா அட்வான்ஸ்டு எழுத முடியுமா? அதுவும் முடியாது. அப்போ ஜேஇஇ மெயின்ஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா எதுக்கு அப்படின்னா, அட்மிஷன் டு 31 நேஷனல் இன்ஸ்டிடியூட்ஸ் ஆஃப் டெக்னாலஜி. நம்ம ஊர்ல திருச்சியில ஒரு நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி இருக்கு. அது போல இந்தியா முழுக்க 31 என்ஐடிஸ் இருக்கு. அதுக்கு போறதுக்கு ஜேஇஇ மெயின்ஸ் அப்படிங்கிற எக்ஸாம் எழுதினால் மட்டுமே போதுமானது. அட்வான்ஸ்டு தேவையில்லை. அதே போல ஃபியூச்சரிஸ்டிக் அப்படின்னு சொல்லக்கூடிய எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், கம்ப்யூட்டர் சயின்ஸ் போன்ற பாடப்பிரிவுகளை வைத்திருக்கக்கூடிய இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படிங்கிறது நம்ம இந்தியால மொத்தம் 26 கல்லூரிகள் இருக்கின்றன. அந்த 26 கல்லூரிகளுக்கும் செல்வதற்கும் ஜேஇஇ மெயின்ஸ் இருந்தால் போதுமானது. நம்ம தமிழ்நாட்டில் திருச்சிராப்பள்ளியிலும் சென்னையிலும் தலா ஒரு IIITs இருக்கு. அடுத்து சிஎஃப்டிஐ, சென்ட்ரலி ஃபண்டட் டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இது இந்தியா முழுக்க மொத்தம் 32 கல்லூரிகள் இருக்கின்றன. நம் தமிழ்நாட்டில் நிஃப்டம், நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபுட் டெக்னாலஜி, தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய கல்லூரி இந்த சென்ட்ரலி ஃபண்டட் டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல வருது. பிகாஸ் இந்த கல்லூரிங்கிறது மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபுட் ப்ராசஸிங்க்கு கீழே வரக்கூடிய கல்லூரியாக இருக்கிறது. அப்போ இந்த 3 பிராண்டுக்கும் போறதுக்கு உங்களுக்கு அட்வான்ஸ்டு தேவையில்லை. ஜேஇஇ மெயின்ஸ் மட்டும் எழுதினால் போதுமானது. ஓகே சார், இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய உயரிய தொழில்நுட்ப கல்லூரி என்று சொல்லக்கூடிய இந்தியன் இன்ஸ்டிடியூட்ஸ் ஆஃப் டெக்னாலஜி மொத்தம் 23 இருக்கிறது. இதுக்கு போறதுக்கு அட்வான்ஸ்டு எழுத வேண்டும். அப்போ மெயின்ஸ் எழுதின எல்லாருமே அட்வான்ஸ்டு எழுதலாமா சார்னா எழுத முடியாது. மெயின்ஸ்ல டாப் 2.5 லட்சம் ரேங்கிங்குள்ள நீங்க வந்தீங்கன்னா தான் அட்வான்ஸ்டு எழுதுறதுக்கு எலிஜிபிலிட்டி கொடுப்பாங்க. சார் அப்போ அதுதான் பாஸ் ஃபெயிலா சார் அப்படின்னா, ஜேஇஇ மெயின்ஸ்ல பாஸ் ஃபெயில் அப்படிங்கிற விஷயமே கிடையாது. ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கின ஸ்டூடெண்ட் யாரு, 10 லட்சம் பேர் எழுதுறாங்கன்னா 10 லட்சமாவது ரேங்க் வாங்கினது யாருன்னு அத்தனை ரேங்கிங்கையும் போட்டு கையில கொடுத்துருவாங்களே தவிர நீங்க பாஸ் ஆயிருக்கிறீங்க ஃபெயில் ஆயிருக்கிறீங்கலாம் சொல்லவே மாட்டாங்க ஜேஇஇ மெயின்ஸை பொறுத்த வரைக்கும். ஆனால் கம்யூனிட்டி வைஸ், அதாவது ஓப்பன் கம்யூனிட்டி, ஜெனரல் கேட்டகரியில ஒரு 1 லட்சம் பேர் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஓபிசியில கொஞ்சம் பேர், இடபிள்யூஎஸ்ல கொஞ்சம் பேர், எஸ்சியில கொஞ்சம் பேர், எஸ்டியில கொஞ்சம் பேர்னு எடுத்து மொத்தம் 2.5 லட்சம் மாணவர்களை ஜேஇஇ அட்வான்ஸ்டு எழுதுறதுக்கு அனுப்புவாங்க. அதுல யாரெல்லாம் குவாலிஃபை ஆகுறாங்களோ அவங்க தான் ஐஐடிஸ்க்கு போக முடியும். இதுதான் ஜேஇஇ மெயின்ஸுக்கும் அட்வான்ஸ்டு இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் கீ டிஃபரன்ஸ். ரைட், அடுத்து பாருங்க, எலிஜிபிலிட்டியில கூட நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. அதாவது ஜேஇஇ மெயின்ஸை நீங்க 3 வருஷம் எழுதலாம். அதாவது கன்சிஸ்டண்டா 3 வருஷம் எழுதிக்கலாம். 3 வருஷம் தான். இந்த வருஷம் ஒரு தடவை, 4 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு தடவை, அதுக்கப்புறம் 10 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு தடவை எல்லாம் நீங்க எழுத முடியாது. 3 வருஷம் கன்சிஸ்டண்டா எழுதணும். அதுவும் என்ன ரூல் இருக்குதுன்னா, பிரசன்டா 12th ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட். நீங்க எழுதினாலும் அந்த இயர் போயிடும். அப்போ இந்த வருஷம் +2 முடிக்கக்கூடிய மாணவர்கள் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் எழுதிக்கலாம். அது இல்லாமல் இன்னும் அடுத்து 2 வருடங்கள் நீங்கள் இந்த ஜேஇஇ மெயின்ஸ் எழுதிக்கலாம். அப்ப கரண்ட் 12th ஸ்டாண்டர்ட்
பிளஸ் நெக்ஸ்ட் 2 இயர்ஸ் அந்த மாணவர்கள் எழுதிக்கலாம் ஜேஇஇ மெயின்ஸை பொறுத்த வரைக்கும். ஆனால் அட்வான்ஸ்டை பொறுத்தவரை இந்த வருடம் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய மாணவர்கள் தாராளமாக எழுதலாம், அது எல்லாருக்கும் தெரியும். இது இல்லாமல் அடுத்த வருடம் மட்டுமே தான் உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ஜேஇ அட்வான்ஸ்ட் எழுதுறதுக்கு. அப்போ மெயின்ஸ் எழுதுறதுக்கு 3 முறையும் அட்வான்ஸ்ட் எழுதுறதுக்கு 2 முறையும் நீங்க அப்ளிகபிளா இருப்பீங்க. ஸோ தட் யூ கேன் ரைட் தீஸ் 2 என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன். இது அடுத்த கீ டிஃபரன்ஸ். இதுல மார்க் எவ்வளவு சார் இருக்கணும் அப்படின்னா, ஜெனரல் கேட்டகரி, ஓபிசி, நான் கிரீம் லேயர், இடபிள்யூஎஸ்க்கு 75% ஆஃப் மார்க்ஸ் இருக்கணும். 75% ஆஃப் மார்க்ஸ் அப்படின்னா நிறைய பேருக்கு என்ன குழப்பம் அப்படின்னா, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ் இது 3 மட்டும் எடுத்து 3ஐயும் ஆவரேஜ் எடுத்தா 75% இருந்தா போதுமான்னு கேட்கறாங்க. கிடையாது. இது போர்டு எக்ஸாமினேஷன் மார்க். நீங்க 600க்கு எழுதியிருந்தீங்கன்னா அதுல 75% மார்க் வாங்கியிருக்கணும், இன்க்ளூடிங் தமிழ், இங்கிலீஷ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் பயாலஜி எல்லா சப்ஜெக்டையும் சேர்த்து 75% மார்க் வாங்கியிருந்தா யூ ஆர் எலிஜிபிள் டு அப்ளை ஃபார் ஜோசா கவுன்சிலிங். ஹவவர் யூ கேன் ரைட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன். ஏன்னா நீங்க 12th எவ்வளவு மார்க் வாங்குவீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. ஏன்னா ஜனவரியிலேயே செஷன் வரதுனால நீங்க எழுதிக்கலாம். 2 சீசன் நீங்க எழுதிக்கிறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. ஆனா கவுன்சிலிங், ஜோசா கவுன்சிலிங்ல தான் ஐஐடி, என்ஐடி, IIITஸ்க்கெல்லாம் கவுன்சிலிங் நடத்தப்படுது. ஜாயிண்ட் சீட் அலோகேஷன் அத்தாரிட்டி. அப்ளை பண்றப்போ உங்களோட மார்க் ஷீட்டை கொடுக்க சொல்லுவாங்க. மார்க் ஷீட்ல 75% கீழே மார்க் இருந்ததுன்னா யூ ஆர் ரிஜெக்டட்னு சொல்லி அப்ப சொல்லிடுவாங்க. அதனால இந்த 75% ஆஃப் மார்க்ஸ் அப்படிங்கிறது இந்த 3 கம்யூனிட்டிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஜெனரல், ஓபிசி, இடபிள்யூஎஸ். ஆனா எஸ்சி, எஸ்டியை பொறுத்த வரைக்கும் 65% மார்க்ஸ் இருந்தாவே போதுமானது. 65% ஆஃப் மார்க் இஸ் மோர் எனஃப். ஐஐடிக்கும் அதே தான், 75% மார்க் அந்த 3 கம்யூனிட்டிக்கு. எஸ்சி, எஸ்டிக்கு 65% மார்க் இருந்தா போதுமானது. இந்த இடத்துலயும் ஒரு சேம் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா இந்த இடத்துல இருக்கு. அடுத்து பாருங்க, ஜேஇ மெயின்ஸ் அப்படிங்கிறது வருடத்திற்கு 2 முறை கண்டக்ட் பண்ணப்படுது. ஒன் இன் த மந்த் ஆஃப் ஜான்வரி அண்ட் அனதர் ஒன் இன் த மந்த் ஆஃப் ஏப்ரல். இது 2ல எதுல ஹையஸ்ட் பெர்சன்டைல், ஹையஸ்ட் ஸ்கோர், ஹையஸ்ட் ரேங்க் வாங்கியிருக்கிறீங்களோ அதை ஒரிஜினல் மார்க்கை எடுத்துப்பாங்க. அந்த மார்க்கின் அடிப்படையில் உங்களுக்கு ரேங்கிங் கொடுக்கப்படும். அந்த ரேங்கின் அடிப்படையில் நீங்க ஜேஇ அட்வான்ஸ்டுக்கு குவாலிஃபை ஆகுறீங்களா இல்லையாங்கிறது நீங்க டிசைட் பண்ணுவீங்க. ஜேஇ அட்வான்ஸ்டுங்கிறது ஒரே ஒரு முறை தான் கண்டக்ட் பண்ணப்படும். மெயின்ஸ்ல டாப் 2 லட்சம் மாணவர்களை மட்டும் எடுத்து அட்வான்ஸ் எழுத வைப்பாங்க. அப்போ இது 2 தடவை, இது ஒரு தடவை. இது ஒரு கீ டிஃபரன்ஸ். அடுத்து பாருங்க, ஆர்கனைசிங். யார் சார் இந்த ஜேஇ மெயின்ஸ் ஆர்கனைஸ் பண்றாங்க அப்படின்னா, ஆர்கனைஸ் பண்றது நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி, என்டிஏ. ஆனா அட்வான்ஸ்டு ஆர்கனைஸ் பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா என்டிஏ கிடையாது, ஐஐடியோடைய ஜாயிண்ட் அட்மிஷன் போர்டு. ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு ஐஐடிஸ் இதற்கான இன்சார்ஜ் எடுத்துப்பாங்க. அதுவும் டாப் ஐஐடிஸ் லைக் ஐடி மெட்ராஸ், ஐடி பாம்பே, டெல்லி, ரூர்கி, கவுஹாட்டி, கான்பூர், கரக்பூர். இந்த 7 கல்லூரிகளும் ஏதோ ஒரு கல்லூரிகள் ஒவ்வொரு வருடமும் இந்த ஐஐடி ஜாயிண்ட் அட்மிஷன் போர்டாக இருந்து ஆர்கனைஸ் பண்ணுவாங்க இந்த ஜேஇஇ அட்வான்ஸ்ட. அப்போ இந்த நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியோட ஒர்க் மெயின்ஸ் எக்ஸாமை வச்சு ரேங்கை கொடுத்து முடிக்கிறதோட அவங்க வேலை முடிச்சுது. ஸோ இதுவும் ஒரு கீ டிஃபரன்ஸ். அடுத்து பாத்தீங்கன்னா முக்கியமான டிஃபரன்ஸ் என்னென்ன பேப்பர்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஜேஇ மெயின்ஸ்ல இன்ஜினியரிங்க்கு போகணும், அதாவது இந்த என்ஐடி, IIIT, சிஎஃப்டிஐக்கு போறதுக்கு 3 மணி நேரம் நீங்கள் பரீட்சை எழுதினால் போதுமானது. இன்ஜினியரிங்குள்ள போறதுக்கு பேப்பர் 1 அவ்வளவுதான். பேப்பர் 2A அப்படிங்கிறது ஆர்கிடெக்சர், பேப்பர் 2Bங்கிறது பிளானிங். எல்லாமே 3 மணி நேர பரீட்சை தான். ஜேஇ மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே 3 மணி நேர பரீட்சை தான். இன்ஜினியரிங் அப்ளை பண்ணிட்டு ஆர்கிடெக்சர் அப்ளை பண்றீங்கன்னா ஒரு செஷனுக்கு இன்ஜினியரிங்க்கு உங்களுக்கு அட்மிட் கார்டு வரும். அடுத்த நாளோ அல்லது வேற ஒரு செஷன்ல உங்களுக்கு ஆர்கிடெக்சருக்கான அட்மிட் கார்டு வரும். 3க்கு அப்ளை பண்ணிருக்கீங்கன்னா 3 தனித்தனியாக உங்களுக்கு அந்த அட்மிட் கார்டு உங்களுக்கு கொடுப்பாங்க. ரைட். அட்வான்ஸ்டை பொறுத்த வரைக்கும் என்ஜினியரிங் இங்க 3 மணி நேரம் எழுதி அட்வான்ஸ்டுக்கு நீங்க குவாலிஃபை ஆகி அட்வான்ஸ்டு உள்ள போனீங்கன்னா 6 மணி நேரம் பரீட்சை எழுதணும். மார்னிங் பேப்பர் 1 3 ஹவர்ஸ், பேப்பர் 2 3 ஹவர்ஸ். எல்லாமே பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ் தான் கம்பல்சரி எழுதிருக்கணும். சார் நான் மார்னிங் மட்டும் எழுதிட்டு எந்திரிச்சு வந்துடுறேன் சார், 6 மணி நேரத்துக்கு பதிலாக நாங்கள் 3 மணி நேரம் எழுதலாம்னா however you will be rejected. 6 hours ஒரு சண்டே ஃபுல்லா உக்காந்து உங்களுக்கு என்டையரா ஃபுல்லா உங்களுக்கு கொடுப்பாங்க. 6 மணி நேரம் பரீட்சை ஒரே நல்ல மார்னிங் ஷிஃப்ட், ஆஃப்டர்நூன் ஷிஃப்ட்னு சொல்லி நீங்கள் எழுதிட்டு வர வேண்டும். ஜேஇஇ அட்வான்ஸ்டை பொறுத்த வரைக்கும் 2மே கம்பல்சரி, 2 நேரமும் நீங்க கம்பல்சரி எழுதியிருக்கணும். அப்ப
மெயின்ஸ்ல 3 மணி நேரமாக இருக்கக்கூடிய என்ஜினியரிங் அட்வான்ஸ்டு என்று வரும் பொழுது 6 மணி நேரமாக மாறப்போகிறது. இது வந்து மிக மிக ஒரு முக்கியமான ஒரு கீ டிஃபரன்ஸ். அடுத்து வந்து பாருங்க, மார்க்கிங் ஸ்கீம். மார்க்கிங் ஸ்கீம்ங்கிறது பிசிக்ஸா 30 கேள்வி கேட்பாங்க, அதுல இருந்து 25 கேள்விகள் நீங்க எழுதினா போதும். கெமிஸ்ட்ரிக்கு அதே மாதிரி தான், மேத்ஸுக்கு அதே மாதிரி தான். ஸோ இட் இஸ் டிஃபைன்டு. 90 கேள்வியில 75 கேள்விக்கு நீங்க ஆன்சர் எழுதியிருக்கணும். அதுல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து ஒரு 20 கேள்விகள் இருக்கும். நியூமரிக்கல் ஆன்சர் டேஷ் கொடுத்துருப்பாங்க, அதுல டெசிமல்ல எழுதிக்கலாம் அல்லது இன்டிஜரை நீங்க டைப் பண்ணிக்கலாம். ஸோ 5 கொஸ்டின் அப்படி இருக்கும். அப்ப 20 கேள்விகள், ஒரே ஒரு சிங்கிள் கரெக்ட்ல தான் 20 கேள்வி இருக்கும். 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, ஒரு ஆன்சர் கரெக்டா இருக்கும், அவ்வளவுதான். 20 கொஸ்டின், இன்டிஜர்ல 5 கொஸ்டின், மொத்தம் 25 கேள்விகள். ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 25 கேள்விகள். ஸோ 3 சப்ஜெக்ட்டுக்கு 75 கேள்விகளுக்கு நீங்க ஆன்சர் எழுதிருக்கணும். கரெக்டா எழுதுனா 4 மார்க், தப்பா எழுதுனா -1 போயிடும். ஆனா அட்வான்ஸ்டு பாருங்க, இது வந்து இத்தனை கேள்விகள் தான் நாங்க கேட்போம். பிசிக்ஸ்னா 25 தான், கெமிஸ்ட்ரினா 25 தான், மேத்ஸ்னா 25 அப்படிங்கறது டிஃபைன்ட் எல்லாம் கிடையவே கிடையாது. எத்தனை கேள்விகள் வேணாலும் கேட்கலாம். அதே போல எப்படி வேணாலும் மார்க் கொடுக்கலாம். ஒவ்வொரு வருஷம் பாத்தீங்கன்னா 324 மார்க் கேட்டிருப்பாங்க, ஒரு வருஷம் 360க்கு கேட்டிருப்பாங்க, ஒரு வருஷம் 310க்கு கேட்டிருப்பாங்க, ஒரு வருஷம் 300க்கு கேட்டிருப்பாங்க. இந்த மாதிரி வருடா வருடம் இந்த கொஸ்டின் வந்து இப்படிதான் இருக்கும். மார்க்கிங் வந்து ஒரு கொஸ்டினுக்கு இப்படிதான் மார்க்கிங் அப்படிங்கறதெல்லாம் எதுவுமே இருக்காது. அப்ப ஜேஇ அட்வான்ஸ்டுல எப்படி வேணாலும் கேள்விகள் கேட்கப்படும். ஆனால் டிஸ்கிரிப்டிவ் டைப் கையில எழுதி நீங்க ஆன்சர் கொடுக்கற மாதிரி இருக்காது. எல்லாமே வந்து சிஸ்டம்ல ஆன்லைன்ல தான் நடத்தப்படுது. பட் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா இங்க மல்டிபிள் சாய்ஸ் வித் சிங்கிள் கரெக்டா இருந்தது, இந்த இடத்துல மல்டிபிள் சாய்ஸ் வித் சிங்கிள் கரெக்ட் இருக்கும். மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் 4 ஆன்சரை கொடுத்து ஒரு ஆன்சர் கரெக்ட் இருக்கும், 4 ஆன்சர் கொடுத்து 3 ஆன்சர் கரெக்ட் ஆகிறது இருக்கும், 4ம் கரெக்ட் ஆகிறது கூட இருக்கும். அதே போல மேட்ரிக்ஸ் டைப், மேட்ச் த ஃபாலோயிங் எல்லாமே இந்த ஜேஇ அட்வான்ஸ்டு கொஸ்டின்ல இருக்கும். மார்க்கும் பாருங்க, நீங்க கரெக்டா எழுதிட்டீங்கன்னா 4 மார்க் ஃபுல்லா வந்துடும். அதுல 4 ஆப்ஷனுமே கரெக்ட், நீங்க 3 ஆப்ஷன் தான் கரெக்ட்னு போட்டிருக்கிறீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா -1 மட்டும் போயிடும். அதே போல 4 ஆப்ஷன்ல 3 ஆப்ஷன் கரெக்ட், நீங்க ஒரே ஒரு ஆப்ஷன் தான் கரெக்ட்னு டிக் பண்ணிருக்கீங்கன்னா -3 கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி மார்க்கிங் ஸ்கீம் அப்படிங்கிறது பயங்கர வேரியபிளா இருக்கும். அதனால இப்படிதான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இந்த மாதிரி மல்டிபிள் சாய்ஸ்ல மட்டும்தான் கேட்பாங்க, அதே போல இன்டிஜர் மட்டும்தான் கேட்பாங்கன்னா இல்லாம டிஸ்கிரிப்டிவ் டைப், அதாவது எழுதுறதை தவிர்த்து எப்படி வேணாலும் உங்களுக்கு ஆன்லைன் மூலமாக உட்கார்ந்து ஆன்சர் எழுதுவது போல உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்கப்படும். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா அட்வான்ஸ்டு. இது டஃபா அப்படின்னா டஃப் கிடையாது. ஆனா ஹையர் ஆர்டர் திங்கிங் ப்ராப்ளத்தை யாரெல்லாம் ஒர்க் அவுட் பண்றீங்களோ அவர்களுக்கு முத்தாய்ப்பாய் இருக்கும் இந்த ஜேஇ அட்வான்ஸ். ஸோ பிராக்டிஸ் செட். எப்படி சார் பிராக்டிஸ் பண்றது? பிசிக்ஸுக்கு ஐஇ இரடோ, மேத்தமேட்டிக்ஸ்க்கு பிளாக் புக் விகாஸ் குப்தா, கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் என்சிஆர்டி தான் பெஸ்ட். இன்டெப்த் ப்ராப்ளத்தை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க, ஈஸிலி யூ கேன் கெட் த திங்ஸ் டன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்மளுடைய சேனல் கரியர் கைடன்ஸ் அஸ்வின்ங்கிற சேனல்ல எந்தெந்த புக் நீங்க ஃபாலோ பண்ணணுங்கிற ஆல்ரெடி ஒரு வீடியோ கொடுத்துருக்கிறோம். நம்முடைய கரியர் கைடன்ஸ் ashwin.com அப்படிங்கிற வெப்சைட்ல முக்கியமான புக்ஸ் என்னென்னலாம் இருக்குங்கிறதையும் நம்ம தெளிவா கொடுத்துருக்கோம். அதையும் மாணவர்கள் போய் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். முக்கியமான சாப்டர்ஸ் என்னென்ன ஜேஇ மெயின்ஸுக்கு அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவா கொடுத்துருக்கோம். நீங்க பிடிஎஃப் காப்பியை டவுன்லோட் பண்ணி லாஸ்ட் மினிட்ல எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்றதுக்கு டைம் இல்லையா, முக்கியமான சாப்டர்ஸை மட்டும் நீங்க ப்ரிப்பேர் பண்ணி நீங்க ஈஸியா டாப் மார்க் வாங்கி நல்ல என்ஐடிஸ்க்கு போக முடியும். நம்முடைய கரியர் கைடன்ஸ் ashwin.com அப்படிங்கிற வெப்சைட்ல போய் பாருங்க. நம்மளுடைய யூடியூப் சேனல்லையும் பழைய வீடியோஸ் இருக்கு, 2-3 வீடியோஸ் முன்னாடி கொடுத்துருக்கேன், தாராளமா போய் பார்க்கலாம். அடுத்த கீ டிஃபரன்ஸ் என்ன சார் அப்படின்னா, இது வந்து கட்டாயம் சிந்திக்கப்பட வேண்டியவை. அதாவது ஜேஇ மெயின்ஸ் அப்படிங்கிற பேப்பர் வந்து 13 லாங்குவேஜ்ல கொடுக்குறாங்க, இன்க்ளூடிங் தமிழ், தெலுங்கு எல்லாத்துலயும் இருக்கு. ஆனா அட்வான்ஸ்டு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஹிந்தி, இங்கிலீஷ் மட்டும்தான் இருக்கும். ஸோ இதுக்கு தான் வந்து லாஸ்ட் இயர் இட்செல்ஃப் வி ஹட் சென்ட் எ லெட்டர் டு அவர் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன். இங்க ஜேஇ மெயின்ஸை கிளியர் பண்ண தமிழ் மீடியம் படித்த மாணவர்கள் அட்வான்ஸ்டுல இங்கிலீஷ் அப்படிங்கிற ஒரு இடத்த மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ணி வர வேண்டிய சூழல் இருக்கு. ஹிந்திங்கிற ஒரு ரீஜனல் லாங்குவேஜ் கொடுக்குறப்ப ஆட்டோமேட்டிக்கா தே ஹேவ் டு கிவ் தமிழ் ஆல்சோ இந்த கொஸ்டின் பேப்பர் சீரீஸ். அதை கொடுக்கறது இல்லை, அதை கட்டாயம் கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் இருந்தாலும் கீ டிஃபரன்ஸ் என்ன, மெயின்ஸுக்கு தான் தமிழ்ல கொஸ்டின் பேப்பர் இருக்கும். ஈவன் தமிழ் அப்படின்னு டிக் பண்ணீங்கன்னா தமிழ்ல மட்டும் கொஸ்டின் இருக்காது, இங்கிலீஷ்லயும் சேர்ந்து இருக்கும். இங்கிலீஷ் அதுக்கு கீழே தமிழ், இங்கிலீஷ் அதுக்கு கீழே தமிழ். நான் ஆல்ரெடி இது ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜி, தமிழ்னு டிக் பண்ணி விடுங்க,
இங்கிலீஷ்ல புரியாத சில வார்த்தைகள் கூட உங்களுக்கு தமிழ்ல புரியும், ஈஸியாக ஆன்சரை ப்ரெடிக்ட் பண்ணிடலான்னு கூட லாஸ்ட் வீடியோ நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ மாணவர்கள் கரெக்டாக இதுக்கு நீங்க டிக் பண்ணுங்க. ஸோ கொஸ்டின் பேப்பர் இஸ் அவைலபிள் இன் 13 லாங்குவேஜஸ் இன்க்ளூடிங் தமிழ். இங்க ஒன்லி ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ்ல மட்டும் இருக்கும். தீஸ் ஆர் ஆல் தி கீ டிஃபரன்சஸ் இன் JEE மெயின்ஸ் அண்ட் JEE அட்வான்ஸ். மாணவர்களுக்கு இது தெளிவா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னும் JEE பத்தி முழுசா தெரியணும் அப்படின்னா JEE என்றால் என்னங்கிற ஒரு வீடியோ நம்ம பழைய வீடியோ போட்டோம், அதிக வியூஸ் அதுல போயிருக்கு. மாணவர்கள் அதையும் போய் பார்க்கலாம். கட்டாயமா இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நமக்கு தெரிந்திருக்கலாம், ஆனால் நிறைய பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்கள் இதுல பெரிய ஒரு அவேர்னஸ் இல்லாம இருக்கிறாங்க. நம்மளுடைய ஷேரிங் அப்படிங்கிறது சொசைட்டிக்கு ஷேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும் இல்ல, உங்க ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாச்சும் ஜென்ரல் குரூப் இருந்தா, வாட்ஸ்அப் குரூப் இருந்தா ஷேர் பண்ணி வைங்க. பிகாஸ் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் மூளை முடுக்கெல்லாம் சென்றால் தான் நம் தமிழக மாணவர்களை நம்மால் உயர்த்த முடியும் என்பதற்காக நாம் எடுத்திருக்கக்கூடிய இந்த முயற்சியில் நீங்களும் பங்கு கொள்ளுங்கள். ஷேரிங் இஸ் கேரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. டூ ஷேர் டு ஆல் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோல இன்னொரு முக்கியமான வீடியோவோட உங்களை நான் சந்திக்கிறேன். Until then, it's bye from Ashwin.